இப்படி அபாய சாகசங்களை செய்து வீடியோக்களை எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு லைக்குகளை குவிக்க ஆசைப்படும் இளைஞர்கள் ஏராளமானவர்கள் உள்ளனர். வட மாநிலங்களில் தொடங்கிய இந்த ஆஃப்ரோடு ஜீப் சஃபாரி மோகம் தற்போது கொடைக்கானல் வரை வந்துள்ளது. இன்ஸ்டாவை திறந்தாலே ஒரே டிராவல் பிளாகர்களின் வீடியோக்கள் தான். கன்னியாகுமரி முதல் லடாக் வரை பயணம் செய்து வீடியோக்களை வெளியிடுவதுதான் இவர்களது வேலை. வீட்டில் சும்மா இருப்பவர்கள் கூட இந்த வீடியோக்களை பார்த்து துணிமணிகளை கட்டிக்கொண்டு கிளம்பிவிடும் அளவுக்கு இவர்கள் பில்டப் கொடுப்பார்கள். இவர்கள் கொடுக்கும் பில்டப்புகள் சில நேரங்களில் மட்டுமே உண்மையாக இருக்கும். பல நேரங்களில் அங்கே அப்படி எதுவும் இல்லாமல் ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்சும். சாதாரண டிராவல் வீடியோவாக ஆரம்பித்த இந்த ரீல்ஸ் மோகம் இன்று அபாயமான சாகச பயணங்கள் அளவுக்கு சென்றுள்ளது. அதில் ஒன்றுதான் கொடைக்கானலில் சட்டவிரோதமாக நடைபெற்று வரும் ஆஃப்ரோடு ஜீப் சஃபாரி. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இயற்கை அழகை அவர்கள் ரசித்து பாதுகாப்புடன் வீடு திரும்புகின்றனர். ஆனால் சிலரோ த்ரில் அனுபவங்களுக்காக விபரீத பயணத்தை தேடி செல்கின்றனர். அதில் ஒன்றுதான் ஆஃப்ரோடு ஜீப் சஃபாரி. கொடைக்கானலில் சாதாரண வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு ஆஃப்ரோடு ஜீப் சஃபாரி அழைத்து செல்வதாக சில நிறுவனங்கள் இணையத்தில் விளம்பரப்படுத்துகின்றன. அப்படிப்பட்ட த்ரில் அனுபவங்களுக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் அதை புக் செய்து அபாயகரமான பயணத்தை மேற்கொள்கின்றனர். கொடைக்கானலில் உள்ள வில்பட்டி, பள்ளங்கி, கோம்பை, பாறைப்பட்டி மற்றும் எப்போதும் ட்ரெண்டிங்கில் இருக்கும் பூம்பாறை தான் ஆஃப்ரோடு ஜீப் சஃபாரிகளுக்கு இவர்கள் தேர்ந்தெடுக்கும் பகுதிகள். இதில் ஜீப் ஒன்றுக்கு 5000 முதல் 15000 ரூபாய் வரை வசூலிக்கின்றனர். கரடு முரடான சாலைகளில் ஆபத்தான முறையில் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்கின்றனர். இதனை இளைஞர்கள் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டு புல்லரிக்கின்றனர். ஆஃப்ரோடு ஜீப் சஃபாரி செய்வதோடு நின்று விடாமல் ஜீப்பை வைத்து சாகசங்களையும் செய்து ஆபத்தின் எல்லைக்கும் செல்கின்றனர். அப்படி ஒரு வீடியோதான் சமீபத்தில் வெளியாகி வைரலானது. பெப்பர் அருவியில் வாகனங்களுக்கு அனுமதியில்லாத நிலையில் அங்கு ஜீப்பை சுழற்றி சாகசம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியடைய வைத்தது. கடந்த வருடம் இதுபோன்று சட்டவிரோதமாக சாகச பயணம் செய்யும் போது பிக்கப் வாகனம் விபத்துக்குள்ளானது. இதனால் சில பகுதிகளில் ஆஃப்ரோடு ஜீப் சஃபாரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோதமாக இதனை அவர்கள் நடத்தி வருகின்றனர். இதில் பெரும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கும் உள்ளூர் மக்கள் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அந்த ஏற்றிட்டு போற சுற்றுலா பயணிகளை ஆபத்தான முறையில எப்படி கேட்டீங்கன்னா அந்த ஒரு வீதிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டுறாங்க. இது ஆபத்தான செயலா இருக்கு. இந்த செயல் உண்மையிலே சொல்றேன், ஒருவேளை உயிரிழப்பு ஏற்பட்டா மீண்டும் அந்த அருவிகளை மூடக்கூடிய சூழல் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அந்த லோடு ஏற்றிட்டு போறக்கூடிய அந்த பிக்கப் போன்ற வாகனங்கள்ல ஆட்கள் ஏற்றிட்டு போறாங்க. கேட்டா அது ஆஃப் ரோடு அப்படியே போன மாதிரி சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பான பயணம் அனைவருக்கும் நல்லது. அது வாகன ஓட்டுநராக இருக்கட்டும் அல்லது சுற்றுலாவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாதுகாப்பான பயணம் நல்லது என்பது அவங்க உணர வேண்டும் என்றுதான் எங்களோட கோரிக்கை. ரோடு இல்லாத பாதைகள்ல 4 வீல் ஜீப்பை கொண்டு போய் சுற்றுலா பயணிகளை கொண்டு போய் அனுமதிக்கிறாங்க. இதை நம்ம வரவேற்கிறோம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஏற்றிட்டு போற சுற்றுலா பயணிகளை ஆபத்தான முறையில எப்படி கேட்டீங்கன்னா அந்த ஒரு வீதிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டுறாங்க. இது ஆபத்தான செயலா இருக்கு. இந்த செயல் உண்மையிலே சொல்றேன், ஒருவேளை உயிரிழப்பு ஏற்பட்டா மீண்டும் அந்த அருவிகளை மூடக்கூடிய சூழல் இருக்கு. இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் கேட்டபோது கொடைக்கானலில் சட்டவிரோதமாக ஆஃப்ரோடு ஜீப் சஃபாரி செய்யும் நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருவதாகவும் இருந்தும் சிலர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறுகின்றனர். இதுபோன்ற ஆஃப்ரோடு ஜீப் சஃபாரியில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.